ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னது இபிஎஃப்ஓ அதாவது பிஎஃப் ஃபண்ட் எடுக்க ஆதாரை இணைக்க தேவையில்லை, ஆதார் தேவையே இல்லை அப்படின்ற ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி ரீசெண்டாக வந்த அப்டேட்னால் இந்த அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை மத்திய அரசு சுற்றறிக்கையின்படி குறிப்பிட்ட சிலர் பார்த்திங்கன்னா பிஎஃப் தொகையை பெறுவதற்காக ஆதார் கார்டு மூலம் சோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பிஎஃப்காக பார்த்திங்கன்னா ஆதாரை சர்ச் பண்ணணும், ஆதாரில் போய் நம்ம சர்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பிஎஃப் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றலாம் நம்ம சர்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சர்வதேச தொழிலாளர்கள் தங்கள் பணியை முடித்துவிட்டு ஆதார் பெறாமல் இந்தியாவை விட்டு வெளியேறியவர்கள், அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக வெளிநாட்டுக்கு குடிபெயர்ந்த மற்றும் ஆதார் இல்லாமல் குடியுரிமை பெற்ற இந்திய தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேபாள் குடிமக்கள் மற்றும் பூட்டானில் குடிமக்கள் பணியாளர் வரையறைக்குள் வருபவர்கள் மற்றும் இபிஎஃப் மற்றும் எம்பி சட்டத்தின் கீழ் உள்ள ஒரு நிறுவனத்தின் பணிபுரியும் இந்தியாவில் வசிக்காதவர்கள் மற்றும் அதன் விளைவாக ஆதார் இல்லாதவர்கள் மேற்கண்ட உறுப்பினர்கள் ஏற்கனவே யுஏஎன் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யுஏஎன் அப்படின்ற ஒரு பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு யுஏஎன் உருவாக்கப்பட வேண்டும் என்றாலும் இப்போது ஆதார் பெற முடியாதால் இப்போது அவங்க சடனாக ஆதார் எடுக்க முடியாதனால யுஏஎன்னுடன் ஆதாரை இணைக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா மத்திய அரசு இப்போது இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. அதாவது இபிஎஃப்ஓ 3.0 அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ரூலாக அவங்க கொண்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ரூலை அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பல லட்சம் சந்தாதாரர்களுக்கு இருக்கும் புகார்களை சரி செய்யும் விதமாக இந்த மாற்றங்கள் உருவாக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஊழியர்களின் வருங்கால அமைப்பு நிதி அதாவது இபிஎஃப்ஓ வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் பணியாளர்களுக்கு பங்களிப்புகளின் தற்போது 12% வரம்பு வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 12% வரம்பு வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் சொந்தமாக சேமிப்பு பழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்கங்களை அடிப்படையாக வைத்து வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேவிங் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா பிஎஃப் பார்த்திங்கன்னா பணியாளர்கள் பங்களிப்பு உயர்த்தி கொள்ளலாம். அதாவது அவங்க பிஎஃப்பை வைப்பு நிதியை அதிகப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உயர்த்தி கொள்ளலாம். தற்போது பார்த்திங்கன்னா 1800 ரூபாய் இருக்குது. தேவைப்பட்டலாம் அவங்க கூடுதலாக பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 2025ஆம் ஆண்டு முதல் ஏடிஎம் அடிப்படையிலான அதாவது 2025 ஏடிஎம் முறையில் பார்த்திங்கன்னா நம்ம பிஎஃப் கிளைம் பண்ணிக்கிறமான ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வரதா அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதன்படி சந்தாதாரர்கள் நேரடியாக ஏடிஎம்கள் மூலம் அதாவது இபிஓ சந்தாதாரர்கள் இருக்காங்க இல்லையா, இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள், இபிஎஃப்ஓனா ஒரு பெர்மனண்ட் அக்கௌண்ட் யுஏஎன் நம்பர் வச்சுருக்கோங்க. ஸோ அதன்படி அந்த சந்தாதாரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக ஏடிஎம்லேயே போயிட்டு பிஎஃப் தொகையை பெறும் வகையில் பார்த்திங்கன்னா திட்டத்தை மாற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் மூலம் பிஎஃப் எடுப்பதற்கு வசதியாக கார்டுகளும் வழங்குவதற்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வசதி பார்த்திங்க அப்படின்னா மே ஆர் ஜூன் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு மேலும் வசதியை அளிக்கும். அதாவது இபிஎஃப்ஓ இருக்காங்க இல்லையா, இபிஎஃப்ஓ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வசதி மேலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பிஎஃப் கணக்கீட்டாளர்கள் அதாவது பிஎஃப் கணக்கிற்காக வட்டி பணத்தை அரசு விரைவில் வங்கி கணக்கில் செலுத்தும் என்று அறிவித்தது. ஆனால் இன்னும் அந்த பணம் செலுத்தப்படல. சுமார் பார்த்திங்கன்னா 7 கோடி 7 crore ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா இதன் பலனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இபிஎஃப் கணக்கில் எவ்வளவு வட்டி தொகை வந்தது என்பதை நம்ம சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இபிஎஃப் அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டுகளே கிளைம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் கொண்டு வர மாதிரி ஒரு விஷயங்களை அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கடந்த பிப்ரவரி ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ டெபாசிட்டில் வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 8.15லேருந்து 8.25% பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டும் இருக்குது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஸோ அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபர்தராக பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். பிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம்லேயே கிளைம் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை அரசு செயல்படுத்த போகிறாங்க. ஸோ ரீசெண்டாக அப்டேட் இதுதான். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம் காஷிப்.